ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் பூஜி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பன்னீர் புலாவ் தான் செய்ய போகிறோம். வாங்க பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, முந்திரி இதெல்லாம் தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, பன்னீர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப்ஸாக அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டாணி, கேரட், பச்சை மிளகா, வெங்காயம், பீன்ஸ். இப்போ நம்ம வந்து பன்னீரை வந்து சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே இந்த பன்னீர் க்யூப்ஸை ஒட்டாமல் ஒன்று ஒன்றா போடுங்க. பன்னீர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இந்த மாதிரி ஒட்டாமல் ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணுங்கள். பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து குக்கரில் தான் செய்கிறேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. அதே மாதிரி வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இப்போ வெங்காயமும் கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா பீன்ஸும் கேரட்டும், அது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட்டு பீன்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாவையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து பாசுமதி அரிசி தான் சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அரிசி நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா வேகட்டும். இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் முந்திரி வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குக்கரை நம்ம மூடிடலாம். இப்போ வாங்க நம்ம புலாவ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். புலாவ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வெந்திருக்கு. அரிசி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான பன்னீர் புலாவ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம பிளேட்டிங் போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.